வணக்கம், காஞ்சிகேசன் பேசுகிறேன். எப்படி இருக்கீங்க? நான் இந்த 2 நாளாக 22ஆந்தேதி ராமேஸ்வரம் போனேங்க. போயிட்டு அதாவது வெள்ளிக்கிழமை 7:45 தாம்பரத்தில் ட்ரெயின். அதை பிடிச்சி போயிட்டு ராமேஸ்வரம் மார்னிங் வந்து ஒரு 6:30 மணிக்கு 7:15 மணிக்கு போயிட்டுருங்க. கொஞ்சம் வண்டி லேட்டு அப்படின்னாங்க, எனக்கு சரியாக தெரில. அது வந்து போகும்போது அங்கே ராமேஸ்வரம் கூட போகல, மண்டபம் இடத்துல நிறுத்திட்டாங்க. இதுக்கு மேலே ட்ரெயின் போகாது அப்படின்னு. ஏன்னா அங்கே பிரிட்ஜு ரெடி, பட் இன்னும் அது சர்டிஃபிகேட் வரல அப்படின்னாங்க. சரின்ட்டு நாங்கள் ஆல்ரெடி இங்கேருந்து ஒரு ஃப்ரெண்டு மூலிமா அங்கே ஆட்டோ ரெடி பண்ணியிருந்தோம். அவர் வந்துட்டார். ஏன்னா அங்கே பெரும்பாலும் ஆட்டோவுக்கு தான் நீங்கள் ராமேஸ்வரத்துக்கு போகணும். ஆட்டோ இல்லை டாக்ஸி, இந்த ஓலாலாம் புக் பண்ண முடியாது அங்கே, அதெல்லாம் இல்லை அங்கே, எனக்கு தெரிஞ்சு இல்லை. அவ்வளோதான். டாக்ஸிக்கு 800 கேட்குறாங்க, ஆட்டோவுக்கு 400 கேட்குறாங்க, 400 500 அப்படின்னு. அது மாதிரி நாங்கள் ஆட்டோ பிடிச்சிட்டு போயிட்டோங்க. போயிட்டு அதே மாதிரி சனிக்கிழமை எல்லாம் முடிச்சுட்டு சனிக்கிழமை 6 மணிக்கு அங்கே அதே மண்டபத்தில் வந்து ட்ரெயின் பிடிச்சி சண்டே இங்கே 7 மணிக்கெலாம் வந்தாச்சு. எங்கே தாம்பரம் வந்து இறங்கியாச்சு. அது என்னென்னா போகும்போது செகண்ட் ஏசி இல்லையா, அது ரேட் வந்து 1372 வித் இன்சூரன்ஸ் எல்லாம் சேர்த்து. இன்சூரன்ஸ் எவ்வளோ தெரியல, அதுக்கு ₹1.35. நம்ம இவ்வளோ ரேட்டுக்கு ₹1.35 இன்சூரன்ஸ். வரும்போது செகண்ட் ஏசி இல்லை, அதுக்கு வந்து 975 ஃபார் 8 ஒருத்தருக்கு ₹975. அதுக்கும் இதுக்கும் இன்சூரன்ஸ் இருக்குது. இந்த கன்வீனியன்ஸ் சார்ஜ்னு ஒன்று போடுறாங்க, அது எவ்வளோன்னா ₹35 40 அப்படின்னு. பட் நல்லா இருந்தது ட்ராவலு. அதான் போகும்போது தான் கொஞ்சம் கடுப்பாயிட்டேன். தாம்பரத்தில் தான் ஏறினேன். தாம்பரத்தில் அவ்வளோ பெரிய ஸ்டேஷனுங்க, நிறைய பிளாட்ஃபார்ம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, நிறைய இருக்குது. பார்க்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் போன சென்ட்ரல் ஸ்டேஷன் மாதிரியே வந்துடும் போல். சரிங்களா? எல்லாம் உள்ளவே அந்த ட்ராலிக்கு கார் இருக்குது. இந்த லக்கேஜெலாம் எடுத்துகிட்டு இந்த வயசான முடியலாம் அதுக்கு அந்த காரு ஒரு 3 கார் விட்டுருக்காங்க. இப்போ அப்படியே போய்ட்டு வந்துன்னு இருக்குது, பேசஞ்சர் இருக்காங்க, அதெல்லாம் நல்லாயிருக்கு. பட் டாய்லெட்டே இல்லைங்க, ஒரு வசதி கிடையாதுங்க. திடீர்னு ஒருத்தருக்கு வந்துடுச்சுன்னா இந்த எக்ஸ்பிரஸ் வண்டின்னு கிடையாது, ஒரு அதர் பேசஞ்சர்ஸ் ஒரு யூனிட்டில் போகிறான், ஒரு எலக்ட்ரெயினில் போகிறாங்க, அவங்க வந்துச்சுன்னா கூட போக முடியாது. அது வந்து நம்ம என்ட்ரன்ஸ் தாம்பரம் என்ட்ரன்ஸுக்கு இந்த மார்க்கெட் எடுத்த மாதிரி அங்கே ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குது. அது உள்ளே தான் பேசஞ்சர்ஸ்லாம் உட்காரணும் அப்படின்னு இந்த ரெஸ்ட் ஹவுஸ் மாதிரி வச்சுருந்தாங்க. அதை க்ளோஸ் பண்ணிட்டாரு. அந்த சாவி எங்கன்னு கேட்டால் அது தெரியல, அங்கே இருக்குது இங்கே இருக்குன்றாங்க. அது ஏன் க்ளோஸ் பண்ணாங்கன்னு தெரியல, அது உள்ளே இருக்குது. நான் முன்ன யூஸ் பண்ணியிருக்கேன், போயிருக்கேன். ஏன்னா நானும் ஒரு டிபார்ட்மெண்ட்னால எனக்கு அதெல்லாம் கொஞ்சம் தெரியும். அது என்னென்னு கேட்டால் அது சாவி இல்லை சார்ன்றாங்க. கடைசியில் என்ன ஆச்சுன்னு பார்த்தா வெளியே போகணும். சரி, இந்த பிளாட்ஃபார்மில் ஒரு ஜென்ரல் டாய்லெட் ஒன்று இருக்குங்க. ஜென்ரல் டாய்லெட்னால் அது பைசா தான், ₹5 அங்கே போனால் அதையே பூட்டிட்டாங்க. பூட்டிட்டு அவர் சும்மா இல்லை, எங்கன்னா பூட்டு உடச்சிட்டு உள்ளே போயிட போகிறான்ட்டு பெரிய செயின்லாம் போட்டு ஒரு ஏணி ஒன்று அதை சாய்ச்சிட்டு போயிட்டார். அது கூட நான் போட்டிருக்கேன் மறுபடியும். இன்னும் ஒரு ஸ்டேஷனில் இந்த வசதி கூட இல்லைங்க. ஆனால் A to Bன்னு ஒரு ஹோட்டல் இருக்குங்க, செம்ம கலெக்ஷன் பண்ணுறாங்க. சரின்ட்டு அந்த ஹோட்டலுக்குள்ளே போயிட்டு, ஏன்னா நம்ம கூட வந்த நண்பர்கள் எனக்கும் 1 பாத்ரூம் வந்துட்டு, அவருக்கும் வந்துடுச்சு. சரி போகலான்னு பார்த்தா எங்கேயுமே வசதி கிடையாது. அப்புறம் அந்த A to Bன்னு ஒரு பிளாட்ஃபார்ம்லேயே இருக்குது. அங்கே போய் கேட்டேன் மேலே இருக்குது சார். சரி 2ஆம் ஃப்ளோர் போனால் அங்கே பூட்டி இருக்குது. பூட்டி பெரிய பூட்டி அது ஒன்றும் இல்லை, சாதா ப்ளைவுட் தான், அது போட்டு பூட்டி வச்சுருக்காங்க. இன்னொன்று பக்கத்துலேயே அந்த A to B ஹோட்டலே இருக்குது. சரி உள்ளே போய்ட்டு, என்னம்மா இது ஹோட்டல் இருக்குது, இது பாத்ரூம் வசதியே கிடையாதா, இப்போ ரெஸ்ட் ரூம் தான் எங்கே போகிறது? அதான் இப்போ பேசினாச்சா, ரெஸ்ட் ரூம் டாய்லெட் கேட்டால் ஒரு மாதிரி ஆகிடும். ஆனால் ரெஸ்ட் ரூம் சொல்கிறேன் நான். ரெஸ்ட் ரூம் எங்கே போனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 7 மணிக்கு தான் நாங்கள் ஹோட்டல் திறப்போம், அப்போ தான் அது திறக்க முடியும். சரி, இதே ஹோட்டலுக்கு கீழே இருக்குது, அங்கே டிஃபன் சாப்பிட்றாங்க. அவங்களுக்கு வந்தால் என்ன போனாங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது. அங்கே வந்து பெரும்பாலும் தமிழே கிடையாதுங்க, எல்லாம் ஹிந்திக்கார் தான் இருக்காங்க. நீங்கள் வேணால் அந்த இது தாம்பரத்தில் போய் பாருங்களேன், நான் சொல்கிறது கரெக்டாக இருக்கும். எல்லாமே ஹிந்திக்கார் தான், தமிழ் தெரியுது ஆனால் பேச மாட்டாங்க. நம்ம சொல்கிறது அவங்களுக்கு புரிஞ்சுக்குது, அவன் சொல்கிறது நம்மளுக்கு புரிய மாட்டேங்குது. சரின்ட்டு அப்புறம் கீழே வந்தால் 1வது அதே லிஃப்ட்டில் வந்தோன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒன்று இருக்குது. சரி, அதை ஓப்பன் பண்ணி போனால் அது வந்து இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. இருந்தால் எனக்கு போகிறக்கு முடியல, நேராக உள்ளே போயிட்டு ஏன்டா உள்ளே போகணும், அவ்வளோ ஸ்மெல்லு, வெளியே போடன்னு. அதனால் இது அந்த அவ்வளோ பெரிய ஸ்டேஷன் கட்டி அனௌன்ஸ் ரூம் வச்சு பெரிய பெரிய ஃப்ளக்ஸ் போர்டு பேனரு ஆகுன்னு கட்டி அந்த ட்ரெயின் வர டைம் அது எல்லாம் ஏற்பாடு நல்லா தான் இருக்குது. தடிக்கு வந்தால் அந்த A to B ஹோட்டல் அங்கே பிளாட்ஃபார்மே வச்சுருக்காங்க. நீங்கள் என்ட்ரன்ஸ்லேயே பாருங்கள், ஒரு டீ 42 ரூபாங்க.
டீ காஃபி எல்லாமே கேட்டால் இதுதான் ரேட்டு. எல்லாமே 80 ரூபா 70 ரூபா இப்படி தான். நம்ம அவசர தேவைக்கு ஒன்றுமே கிடையாதுங்க. சாப்பிட்டோன்னா அவன் எங்கே போவான்? அதுதான். அதை பற்றி அப்புறம் அது போய் பார்த்து சொல்லுங்கள். நானும் கம்ப்ளைண்ட் மாதிரி சொல்லிட்டேன், பார்க்கலாம் அது எப்படி இருக்குதுன்னு. சரின்னு அப்புறம் வந்ததுங்க. ட்ரெயின் வந்து 7:45 கரெக்டாக வந்தாச்சு. வந்து ஏறிட்டு சரின்ட்டு உள்ளே போய் எல்லாம் சீட்டில் உக்காந்துட்டு, அதான் ஏசி கம்பார்ட்மெண்ட்டில் செகண்ட் ஏசி தான் நான் போகும்போது சரின்ட்டு போய் உக்காந்துட்டு எல்லாம் டிஃபன்லாம் சாப்பிட்டு படுக்கலான்னு அந்த பிளாங்கெட்லாம் நம்ம சோஃபா சீட்டு மேலே வச்சுருக்காங்க. ஒரு கம்பளி 4 பெட்ஷீட் வச்சுருக்காங்க ஒயிட்டில். சரிங்களா? கீழே 2 போனோம். சாரி, ஆமாம் 3 பெட்ஷீட் வச்சுருக்கு. கீழே 2 மேலே 1 போத்திக்கிறது. ஒயிட்டில் தான், அது மெல்லிசாக இருக்குது. அந்த கம்பளியை தொட்டாங்க, அடடா பயங்கர ஸ்மெல்லுங்க. அது துவைக்க மாட்டாங்க பொருள். அது ஒருத்தர் கேட்டேன், ரயில்வே ஸ்டாப்பே கேட்டேன் இதெல்லாம் துவைக்க மாட்டாங்க, இதெல்லாம் கீழே போட்டு ரொம்ப, அதாவது அது என்ன ஸ்மெல் தெரியல, ஒரு மாதிரி கொமட்டுது. அது வச்சுருக்காங்க. சரின்ட்டு அதுக்கு போட்டு அது மேலே இந்த ஒயிட் இதை போட்டு அது மேலே போட்டுன்னு நம்ம மேலே ஒன்று அந்த வெள்ளை துணியை போட்டு தூங்க வேண்டியதான். அதில் இன்னொரு பெரிய கூத்து, ஏசி தானேங்க. அதில் வந்து இன்னும் ஒரு குறைனா சார்ஜர் இருக்குது 2, அதாவது ஒரு ஃபேன் இருக்குது, லைட் இருக்குது, எல்லாமே இருக்குது. சார்ஜரில் ஒன்று தாங்க ஒர்க் பண்ணுறது, ஒன்று ஒர்க் பண்ணவே இல்லை. அந்த டிடிஆர் அவர்கிட்ட கேட்டேன், நம்ம எதற்கு தான் உட்காந்துட்டு இருந்தார். அவர் கேட்டால் அதெல்லாம் அப்படி தான் சார், நீங்கள் இதில் போட்டுக்கோங்க. அது எனக்கு தெரியாதா? ஏங்க இவ்வளோ பைசா கொடுத்து வரோம், எதுக்கு 2 கொடுத்துருக்கீங்க? அப்போ இது ஒன்று டம்மி பண்ணிடலாமே, இதில் போட்டுங்க சார். அவர் சார் நீங்கள் போட்டிங்களே முடிஞ்சிடுச்சா, நீங்கள் எடுத்துருங்க. அவர் போட்டோம். அது எங்களுக்கு தெரியாத போல் இது சொல்கிறாரு. ஓகே, அது பாருங்கள். வரும்போது அதே மாதிரி தான், போகும்போது அதே ட்ரெயின் தானே, அதே தான். அப்புறம் அந்த டாய்லெட்டுக்குள்ளே போனால் நல்லாவே இல்லைங்க. அதாவது இந்த வெஸ்டர்ன் டாய்லெட்னு சொல்கிறாங்க, அது மேலே சம்மந்தம் இல்லாத ஒரு கவர் போட்டு மூடி வச்சுக்கிறாங்க அந்த வெஸ்டர்ன் டாய்லெட் மேலே. இது பீங்கான ஒயிட்டு, அது மேலே பிளாக் கவர் போட்டுக்குது. அந்த கம்பெனி இது கிடையாது. அதே மாதிரி சும்மா வந்தால் வாங்க வராட்டி போகிற மாதிரி தான் இருக்குது. ஒரு கம்பி போட்டு, அதாவது சங்கிலி போட்டு ஒரு கப் ஒன்று கட்டி வச்சுக்கிறாங்க. அங்கேருந்து பார்த்தா 2 ஹோல்ஸ் கீழே தெரியுது. இங்கே பிளாட்ஃபார்ம் அந்த தண்டவாளம் கீழே தெரியுது. ட்ரெயின் போகிறது அதில் தெரியுது. சப்போஸ் உள்ளே போகிறாங்க, ஒரு காயின் பைசா விழுந்துச்சு, இல்லை ஒரு வாட்ச் கேட்டுறான் விழுந்துச்சு, ஒரு ஜுவல் விழுந்துச்சு, என்ன பண்ணுவான்? செல்லு போகாது கம்ப்ளீட்டாக. ஏன்னா ஒரு சின்ன பைப் மாற்றுறது, ஒரு 2 இன்ச் பைப் போகிற அளவுக்கு தான் ஹோல்ஸ் இருக்குது. அதை கம்ப்ளீட் பண்ணலாம் 3ல். அதே மாதிரி சானிடைசரும் ஒன்று பாட்டில் வச்சுக்கிறாங்க. பாட்டில் தான் நான் சொன்னது, உள்ளே அதில் எதுவும் இல்லை. ஏன்னா நான் அதெல்லாம் பார்த்துட்டேன், ஒன்றுமே கிடையாது, வசதியே கிடையாது. சும்மா ஒரு மாதிரி நல்லாவே இல்லை, அவ்வளோதான். சரின்ட்டு இங்கேருந்து தப்பிச்சு போனோடனே இங்கே வந்து 7:45 மணிக்கு எடுத்துகிட்டு மண்டபம் மார்னிங் போனாங்க. மண்டபம் எத்தனை மணிங்கன்னா ஒரு 7:15 போயாச்சுங்க. போனது ஒன்றுமே அந்த மண்டபத்தில் ஒன்றுமே டீ காஃபி எதுவுமே கிடைக்காதுங்க. அது நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அங்கே போய் சாப்பிடலான்னு எதுவும் பிளான் பண்ணாதீங்க. சப்போஸ் போனீங்கன்னா நீங்கள் எல்லாம் வழியில் வாங்கிக்கோங்க. இந்த மண்டபம் போகப்போ இந்த ட்ரெயினில் விற்கிறது கூட கிடையாது. ஏன்னா அதுதான் லாஸ்ட் ஸ்டாப்பிங்ட்டு எதுவுமே கிடையாது. வெறும் மண்டபம் வந்தோடனே எல்லாம் ட்ரெயினே காலியாகி போகுது. அங்கே இறங்கி அந்த படி ஏறி வரணும். வயசானவங்க எப்படி வராங்கன்னு தெரியாது, எந்த வசதியும் கிடையாதுங்க. படி ஏறி தான் இந்த வெளியே வரணும். வெளியே வந்தீங்கன்னா ஆட்டோ இருக்குது, எல்லாமே இருக்குது. அங்கே என்னென்ன தெரிஞ்சுட்டு அங்கே ஏறிட்டு நாங்கள் வந்து இந்த என்னது திதி கொடுக்கணும் அப்படின்னு போனோம். அதுக்காக போனால் அதுக்கு வந்து நிறைய ஆப்ஷன் இருக்குது. பீச்சிலே இருக்காங்க, அந்த ராமேஸ்வரம் கடற்கரையிலே இருக்காங்க. அவங்ககிட்ட போனால் 2 ரூபாவில் முடிஞ்சிடும்னு சொன்னார் ஒருத்தர். 2000 ரூபா, 2 ரூபாவில் 2000 ரூபா கொடுத்தோன்னா அவங்களே எல்லாம் பண்ணுறாங்க. இல்லை இது வந்து வேறு மாதிரிட்டு நம்ம வந்து கூட வந்த நண்பரை ஆட்டோக்காரர் என்ன பண்ணார், கூட்டி போனாங்க. ஐயோ, அங்கே போனால் பெரிய அதாவது ஒரு ஆஃபீஸ் மாதிரி இருக்குது. நிறைய ரூமாக இருக்குது. ஒரு பெரிய ஹால் மாதிரி வச்சுருக்காங்க. அங்கேயே ஒரு 4-5 இடத்துல தனித்தனியாக புரோகிதர் வச்சு பண்ணுறாங்க. சரி, நம்ம கூட வந்து ஒரு இடத்து மாதிரி உட்காந்துட்டோம். அதுக்கு ஒரு ஏஜென்ட் மாதிரி, அவர் பெரிய குருக்கள் மாதிரி, அதாவது இவங்களாம் ஏஜென்ட் கேப்டன் மாதிரின்னு வைங்களேன். அவர் வந்தார். சார் வாங்க உள்ளே போகலான்ட்டு. அவர் ஒரு ஆஃபீஸ் ரூம் மாதிரி இருக்குதுன்னு உள்ளே போனால் அங்கே ஒரு கட்டில் வந்து அதில் உக்காண்டா. நாங்கள் சேரில் உட்காந்து பேசுகிறோம். என்னன்னு கேட்டால் காம்போ சிஸ்டம்னு சொல்கிறார். இதில் வந்து 3 இது இருக்குது சார். 11,000 ரூபா ஒன்று இருக்குது, 25 ஒன்று இருக்குது, 50 ஒன்று இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ சொல்லுங்கள். நாங்கள் சொன்னோம், இது மாதிரி எக்ஸ்பைர்ட் ஆகிட்டாங்க, அவங்களுக்காக தான் பண்ண வந்தோம். 11ன்னா நாங்கள் 5 பேரை வச்சு நாங்கள் ஓமம் வளர்ப்போம். அதுக்கு அந்த என்னது பிண்டம் இல்லையா, அந்த மாவு பிண்டம்னு சொல்கிறாங்க. சாதாரண நம்ம அரிசியில் சாதத்தில் போனோம். இவர் வந்து மைதா மாவுலே பிண்டம் பண்ணுறாங்க, எள்ளுலாம் வச்சுட்டு. அது மாதிரி ஒரு 5 பண்ணி கொடுத்துரும்.
25னா அது வேறு, அதுக்கு இத்தனை கலசம் வைப்போம். 50 இன்னும் கிராண்டு, அது 3 மணி நேரம் ஆகும், இது 2 மணி நேரம் அப்படி இப்படின்னாரு. சரி நாங்கள் பார்த்துட்டு ஏன்னா கொஞ்சம் கம்மி பண்ணுங்கள், 11 ஜாஸ்தினா சரி ஒரு 500 கம்மி பண்ணிக்கோங்க. அப்புறம் சரி 10 ரூபாய்க்கு பண்ணார். அவர் தான் ஏஜென்ட்டு போல், அவர் எதுவும் எந்த வேலையும் தெரியல, வராங்க புக் பண்ணாங்க. அவர் எல்லாருக்கும் கேப்டன் போல் அவர் தான். எவ்வளோ பேருங்க அங்கே இன்னத்துக்கு போயிட்டு சரின்னு 10 ரூபாய்க்கு முடிஞ்சோம் அப்படின்னு போனால் ஒரு 1.5 மணி நேரம் கிட்ட, ஒரு 1/2 அன் கூட பண்ணல. ஏதோ இந்த மைதா மாவு கொடுத்து நம்மக்கிட்ட உருண்டை பண்ண சொன்னார். பண்ணிவிட்டு ஒரு 4 பிண்டை மாதிரி வச்சுட்டு அதை வச்சு பூஜை பண்ணாங்க. இங்கே கொடுத்தாச்சு இல்லையா, அவர் தனியாக வேறு கேட்குறாரு. அவர் ஒரு 1000 ரூபா கிட்ட நவுத்தார். எனக்கு எதனா பார்த்து கொடுங்க ஏறினவங்களுக்கு, அதாவது இனிமேல் கொடுக்க அப்படியே சொல்லி சென்டிமெண்ட் டச் பண்ணி வாங்கிடுறாங்க. அங்கே வந்து 1000 ரூபாய் வாங்கிட்டாங்க ரைட்டுன்னு. அதை என்னென்ன கொடுக்க ஆசைப்படுறேன் எல்லாம் அங்கேயே கொடுத்தாச்சு, அவர் வாங்கிட்டாங்க. அப்புறம் அங்கேருந்து யாகம் வளர்க்குறதுன்னு வந்தாங்க. இங்கே சொல்லும்போது 5 பேரை வச்சு தான் பண்ணுறதா இருந்தாங்க யாகம். ஆனால் 3 பேர் தான் இருந்தாங்க. நானும் இன்னொருத்தர் போயிருந்தேன் பாரு, எங்கள் 2 பேரை உட்கார வச்சாங்க. ஸோ அவங்க கணக்கு 5 ஆகிடுச்சா. 10 நிமிஷம் இல்லை 15 நிமிஷம் முடிச்சிட்டாங்க கதையை. முடிச்சுட்டு சரியாக போச்சு, நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்போ நேராக தனுஷ்கோடி போயிடுங்க. ஏன்னா அதெல்லாம் இவங்களுக்கு பிளானாக என்ன எனக்கு தெரியல. இங்கே பண்ணலாம், நம்ம ராமேஸ்வரம் பண்ணலாம் தான் போனோம். இல்லை நீங்கள் தனுஷ்கோடி போய்ட்டு அங்கே பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு அங்கேருந்து நேராக வந்து இங்கே ஒரு 21 தீர்த்தத்தில் குளிச்சுடுங்க. இந்த ராமேஸ்வரம் கிணறு இருக்குது இல்லையா, அங்கே குளிச்சுட்டு நீங்கள் நேராக ஒரு சாமி கும்பிட்டு, அதாவது சாமி கூட கும்பிட வேணாம், நேராக இருந்தே ஒரு கும்பிடு போட்டு போயிட்டே இருங்க, இதோடு போதும் அவ்வளோதான் அப்படின்ட்டாங்க. சரின்ட்டு அங்கே எல்லாம் முடிச்சுட்டு ஒன்றும் இல்லை, அங்கே ஒரு 3/4 மணி நேரம் ஆச்சுங்களா அந்த பிண்டம் வச்சு கும்பிட்றதுக்கு. இங்கே வந்துட்டு இவர் ஒரு 10 நிமிஷம் கதையை முடிச்சார் இந்த ஓமகுண்டத்தில். சரின்ட்டு அங்கேருந்து தவணம் வெளியே வந்தோம். வந்துட்டு ஆனால் அது நடுவில் அந்த ஹோட்டலில் தான் இடம் போட்டிருந்தோம் லாட்ஜில். ஏன்னா இந்த நம்ம 8 மணி லக்கேஜ்லாம் போடணும் போட்டு ஒரு 10 நிமிஷம் 7:15 அந்த லாட்ஜுக்கு போகும்போது மணி 7:30 இருக்குங்க, 7:30 7:45 இருக்கும். போட்டு ஒரு 8:15 கிளம்பி வச்சுங்க. கிளம்பி இந்த வேலையெல்லாம் முடிச்சிட்டோம். அப்புறம் இங்கே ஆட்டோக்காரை பிடிச்சி இங்கேருந்து நேராக தனுஷ்கோடி போனோம். போயிட்டு அங்கே தனுஷ்கோடியில் எல்லாம் வேலையை முடிச்சுட்டு அங்கேருந்து அங்கே பார்க்க வேண்டிய இடம்லாம் பார்க்கணும் இல்லையா. அந்த இந்தியானுடைய பார்டர் இருக்குல்ல, அந்த சிங்கம் நம்ம இந்தியானுடைய அடையாளம் இருக்குது அங்கே, அதுதான் நம்ம பார்டரு. அதுக்கு மேலே ஒரு 23 கிலோமீட்டர் தள்ளி போனால் சிலோன் வருது அப்படின்னாங்க. அதை பார்த்துட்டு அப்புறம் அந்த பழைய சர்ச்சு இருக்குது அதை பார்த்து, பழைய ரயில்வே ஸ்டேஷனு, போஸ்ட் ஆஃபீஸ் தான் எங்கேன்னு தேடினேன். அது ஆட்டோக்கார் சரியாக காமிக்கலை. அதே மாதிரி அப்துல் கலாம் அந்த இதுக்கு வந்தோம். அங்கே உள்ளே அலோவ் பண்ணுறாங்க, பட்டு செல்லு நாட் அலோடுன்ட்டாங்க. அதனால் நான் அங்கே வீடியோ போட முடியல. பட் இருந்தால் ரொம்ப நேச்சுரலாக அதில் வந்து உள்ளே அந்த அப்துல் கலாம் உட்காந்துருக்க மாதிரி ஒரு சிலை இருக்குங்க. ரொம்ப அப்படியே அட்டகாசம், அப்படியே நேச்சுரலாக இருக்குது. உண்மையிலே அதை பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டோம். பெரிய பில்டிங் மாதிரி நல்லா ஜம்முன்னு சமாதி பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பார்த்து வரும்போது ஒரு ஹோட்டலுக்கு போனேங்க, ஸ்ரீராம்னு ஹோட்டலுங்க. உண்மையிலேயே நம்ம தமிழ், அதாவது நம்ம ஊர் சாப்பாடு மாதிரியே இருந்தது. அந்த ஹோட்டல் எனக்கு ரொம்ப பிடிச்ச, எனக்கு 130 ரூபா தாங்க சாப்பாடு. போகும்போதே அங்கே தலை வாழை இலை சாப்பாடுன்னு அந்த டைட்டில் அவங்க போர்டில் எழுதியிருக்காங்க. சரி நல்ல பசி நேரம், சரி போனேன் 1:45 மணிக்கு போனேன். நல்ல சாதம் எவ்வளோ வேணாலும் எடுத்துக்கங்க, எடுத்து 4 வகை கூட்டு, ஒரு அப்பளம், பாயாசம், ஊறுகாயெல்லாம் வச்சுட்டு, நம்ம எந்த ஊர்லேயும் நான் அப்படி பார்க்கலிங்க. சில நம்ம இடத்துல கூட வச்சுட்டு கம்முன்னு போயிடுவாங்க. நம்மளாக கூப்பிட்டு கேட்டால் தான் வைப்பாங்க. இவங்க அப்படி கிடையாது. நம்ம சாப்பிடும்போது காலி ஆகிடுச்சுன்னா அவங்களே வந்து வச்சுட்டு, போதுமா இன்னும் வேணுங்களா, போதுமா சார் இன்னும் வேணுங்களா. ரொம்ப நல்லா எனக்கு பிடிச்சிருந்தது. ஓகே, வரும்போது லேடிஸ் தான் அங்கே சர்வ் பண்ணுறாங்க. பார்த்துட்டுமா உங்கள் சர்வீஸ் நல்லா இருந்தது, வெரி குட்மா, இதே மாதிரி பண்ணுங்கள் நல்லது. அது மாதிரி அந்த ஹோட்டலை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வந்தோங்க. வந்துட்டு மறுபடி அந்த 5:30 மணிக்கு அந்த பாம்பன் வழியாக வந்துட்டு அந்த 5:30 மணிக்கு ஸ்டேஷன் வந்தாச்சு மண்டபத்துக்கு. வந்து ட்ரெயினை போட்டு ரிட்டர்ன் ஆகுங்க. என்ன ஒரு கூட்டுனா அந்த ட்ரெயினில் எல்லாம் நல்லா சார்ஜர் இல்லை, மற்றபடி ஒன்றும் சரியாக இல்லைங்க. அதாவது ஏசி ஓன் போகுது, ஆஃப் பண்ணிட்டா மொத்தமாக ஆஃப் ஆகிடுது. அது சரியான வசதி இல்லை அப்படின்னு நான் சொல்ல வரேன், வேறு ஒன்று. நீங்கள் வேணால் போய் பாருங்கள். அது கம்ப்ளைண்ட் புக்குனாலும் பரவாயில்ல, ஒன்றும் கிடையாது. அது ஒரு திருப்தி இல்லை அப்படின்னு வந்தாச்சு. அப்புறம் நான் ஏதோ ரைட், அது வரைக்கும் பெரிய சல்யூட் யாருன்னா டிரைவருக்கு சொல்லணும். எந்த வித தடங்கள் இல்லாமல் அழகாக எடுத்து போனார். ஏன்னா 22 வந்து இந்த டிவிலெல்லாம் போட்டிருந்தாங்க, நல்லா மழையாக இருக்குது ராமநாதபுரம் அப்படி. அது நாங்கள் 21ஆம் தேதி
அந்த பாம்பன் பிரிட்ஜு மேலே தண்ணி வந்துச்சுங்கண்ணா. அந்த மழை பெஞ்சு அந்த ஆட்டோ இந்த தண்ணி கீழ்ச்சி போன தான் நம்ம டிவியிலே பார்த்தோம். எனக்கு அதை பார்த்தா கொஞ்சம் ஜர்க்கானேன். ஐயோ 22 போய் மாட்டிப்போம் போல்துன்னு. கட்சியில் பார்த்தா அந்த 22 மழை இல்லை, நல்ல நாங்கள் போய் வந்த கிளைமேட் நல்லா இருந்துச்சு. மற்றபடி போகலாம் ராமேஸ்வரம். பட் இது மாதிரி 1 மந்த் பிஃபோர் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இது மாதிரி ஏசிலே போயிடுங்களேன். இல்லாட்டி அதாவது செகண்ட் கிளாஸ் போனால் இதில் பாதி ஆகும், வேறு ஒரு இல்லை, அதுதான் விஷயம். பட் இதில் போனால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், நல்லா இருக்கும். ஏன்னா ஃபேமிலியாக போனால் இதில் போகலாம். ஆனால் மண்டபத்துலேருந்து நீங்கள் போகிறது கஷ்டங்க, அந்த படி ஏற முடியாதுங்க, வயசான கண்டிப்பாக முடியாது. அதுக்கு எந்த வித ஆப்ஷனும் கிடையாதுங்க. அந்த ராமேஸ்வரம் கூட இப்போ இருக்கிற நிலைமைக்கு அது திறப்பாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா 20ஆம் தேதி திறக்கிறதா இருந்தது, அது திறக்கலை. ஸோ இப்போ நாளைக்கு மறுபடியும் மழை வருதுன்றாங்க. அதை பார்த்துன்னா அது அங்கேருந்து சர்டிஃபிகேட் ஏதோ வரணுமா, வந்தால் தான் அது ஓப்பன் பண்ணணும். மற்றபடி ரொம்ப சூப்பராக இருக்குங்க, நல்லாயிருக்கு. அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நல்லாயிருக்கு. அது அப்படியே லிஃப்ட் மாதிரி மேலே போயிடும். அப்போ கீழே அந்த ஷிப்பு அதெல்லாம் போன பிறகு மறுபடியும் இறங்கும். முன்னே இருக்கிறது அப்படி ஓப்பன் ஆகும் கேட்டு, இப்படி ஒன்று அப்படின்னு கேட்டானா நடுவில் போய். இப்போ அப்படி கிடையாது, அந்த அப்படியே அழகாக லிஃப்ட் மாதிரி தூக்கு. அந்த பழைய லைனை வச்சுருக்காங்க, பழைய மெத்தட், அதையும் டெமாலிஷ் பண்ணல, இதையும் வச்சுருக்காங்க. ஓகே, ஏதோ நல்லா இருந்தது பயணம். சரி, கொஞ்சம் பிக் பாஸ் பற்றி பேசலாமா? டைம் இருக்குது. பிக் பாஸ் நேற்று 2 நாள் அது பார்க்குறதுக்கு பிடிக்கல. விஜய் சேது ரொம்ப அவரும் எவ்வளோ ட்ரை பண்ணுறாரு. இந்த நாய் வலை நிமித்துற கதையாகுது, முடியல. ஏன்னா நீங்கள் என்ன வேணான்னு சொல்லுங்கள், சனி ஞாயிறில் நான் இப்படி தானே இருப்பேன்ற மாதிரி இருக்குது. ஒன்றும் இல்லைங்க, டப்பாங்க. இதில் வேறு இவங்க சொல்கிறாங்க 8 சீசனில் இது 8ஆவது சீசன் தான் பெஸ்ட்டுன்றாங்க. உள்ளாகிறாங்க, அவங்க வெளியே வந்து பார்க்க சொல்லுங்கள், ஒஸ்ன்னு அவங்களே சொல்லுவாங்க. ஒன்றுமே நல்லா இல்லைங்க. அதில் அந்த சத்யான்னு ஒரு கேரக்டர் இருக்கார். அவரை கேட்குறாரு சேதுபதி, சத்யா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒன்றும் சொல்கிறது இல்லை சார். அவர் இன்ட்ரெஸ்டாகவே இல்லை, பாவம். சாப்பிட்டு இப்போ இதில் வேறு அந்த ஜாக்லின் சொல்கிறாங்க, சார் நல்லா சாப்பிடக்கூடிய சார் சத்யான்னு வேறு போட்டு வேறு கொடுக்குறாங்க, நல்லா கட்டுறாங்க. இதில் வேறு அவங்களுக்கு இவர் வேறு பிரியாணி வேறு அனுப்புகிறாரு. என்னங்க சாதிச்சுட்டாங்கன்னு தெரில. பிரியாணி அனுப்பிச்சிடுறாரு. அப்புறம் சார் எங்களுக்கு இது வேணும் சார், பீஸா வேணும், பர்கர் வேணும். நாங்கள் இப்போ இல்லை, நான் அப்புறம் அனுப்புகிறேன், ஆனால் கண்டிப்பாக அனுப்புவேன்றார். அவருக்கும் பாவம். அவர் நேற்று தான் பேசினார் கமலை பற்றி. கமல் பேசுறது புரியாது, ஆனால் அவர் லெஜெண்டு, எனக்கு நான் ரொம்ப ரசித்தேன் அவரை அப்படி இப்படின்னாரு. உண்மைதான், அது கமல் கதை வேறு. இவரும் நல்லா பண்ணுவான்னு பார்த்தா இவரும் ஒன் சைடாக அந்த சின்ன இது பொண்ணு ஒன்று இருக்குப்பா, ஜாக்சனாவா, எஸ், அதுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தெரியுது. மற்றபடி எல்லாமே மிக்சர் டீம் நிறையங்க. இது ஃபுல் மிக்சரு. 2-3 பேர் முந்திரி பருப்பு மாதிரி இருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. மீதியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அந்த சிவகுமார், சத்யா ஒன்றும் இல்லை. அந்த அருண் கொஞ்சம் அப்படி வராரு. முத்து அவர் ஆரம்பத்துலேருந்தே அப்படியே இருக்கார். மற்றபடி லேடிஸில் இப்போ லவ் ட்ராக் மாதிரி போகுது. என்னத்துக்கு எல்லாம் 50+ மாதிரி இது பார்க்குது. ஒன்றும் நல்லா இல்லை. வரும்போது நீங்கள் அது லவ் ட்ராக்னா பரவாயில்ல. கூட அந்த பையன், அவன் பேர்னா, ஆமாம், அந்த சின்ன பையன், அவன் பேர் பாரு, அவ்வளோ அழகாக. அந்த பையன் இப்போ தான் அவர் எல்லோரும் கூட போய் சேர்ந்துக்கிறாரு, படுத்துக்கிறாரு மடியில் போய். அது இந்த 24/7 அந்தந்த கிளிப்பிங் வந்து யூடியூப்பில் போடுறாங்க. அடப்பா இப்படி கூட அப்போ நடக்குது அப்படின்னு நினச்சிக்க வேண்டியது. இன்னொன்று அந்த ரஞ்சித் பட்டும் போடாமல் இருக்கிறார். அவருக்கு தேவை 50 days ஓட்டார்ல, ஒரு நாளைக்கு 50,000 சம்பளம் போட்டாங்க. ஸோ 25 தேர்த்திட்டார். ஓகே, இப்படி தான், அதாவது இருக்கிற வரைக்கும் லாபம் அடிச்சு போகிறாங்க. இவர் பாவம் எவ்வளோ சொல்கிறார், இனிமேலாவது விளையாடுங்க, இனிமேலாவது விளையாடுங்க. எங்கேருந்து விளையாடுங்க? அவர் சத்யா இவர் ரஞ்சித்தே சொல்கிறார், இல்லை இனிமேல் என் விளையாட்டு தனி தான். 50 நாள் ஆடாத ஆட்டமாக 51 நாள் ஆட போகிறீங்க, ஓகே விடு. எல்லாம் அதாவது ஜாலியாகிறாங்க. நேற்று அந்த கோடை வேறு அழிச்சிட்டாங்களாம், நடுவில் இந்த கோடு இருந்தது, அதை அழித்து அது ஒரு பெரிய சஸ்பென்ஸ் கொடுக்குறாங்க. எல்லாம் வெளியே வாங்க, மறுபடியும் உள்ளே போங்க. இப்போ என்ன தெரியுது மாற்றம், என்ன மாற்றம்? அவங்களுக்கு கிச்சனை பார்க்குறாங்க திரும்பி, ஏன்னா வந்துக்குதான்னு. கட்சியில் பார்த்தா அந்த லைன் போட்டு இந்த கோடை எடுத்துட்டாங்கன்னா அதை பார்த்தோன்னா ஒவ்வொன்று கத்துறாங்க. இன்னொன்று பிடிக்கலைங்க, அது இந்த சாப்பாடு இந்த ஷோரூமில் ஏதோ மீல் செயலுக்கு சாக்லேட்னா அப்படி கத்தியும் போகிறாங்க. இன்னும் பார்க்காதா என்னான்னு தெரியல, ஒன்றும் புரியல. வருஷமாக யார் யார் கத்துறாங்களோ அவங்க தான் இருக்கிற மாதிரி இருக்குமா அப்படின்னு. மற்றபடி ஒன்றும் நல்லா இல்லை. பாவம் இவர் நாய் வாழை நிமித்த பார்க்குறாரு, முடியல. சனி ஞாயிறு நிமித்துறாரு, ஓரளவு நிற்கிற மாதிரி இருக்குது. இப்போ போன டப்புன்னு மறுபடியும் மடிச்சுக்குது. அடுத்த வாரம் வரேன்னுறாரு. அவரும் போர் அடிச்சுது. அதாவது அந்த பிரிஸ்க்னஸ் வரல. வராது. நம்ம கமல்கிட்ட பார்த்திங்கன்னா அது ஒரு ஸ்டைல். நான் சனி ஞாயிறில் அவருடைய ட்ரெஸ் சென்ஸு அவருடைய ஸ்டைலுக்காக தான் நம்ம பார்ப்போம். உண்மையிலே நான் பார்ப்பேன் அவர் பேச்சு. அவர் ரொம்ப
அவங்க என்ன பேசுகிறோம் அதை வச்சு அவர் கமெண்ட் அடிப்பார். இவர் அப்படி கிடையாது. நேற்று வந்து ஒரு ஜோக் பண்ணார். அவங்க எது சொன்னாலும் கை தட்டணும், எல்லாருக்குமே கை தட்டணும், அப்போ தான் அவங்க குழம்பாங்கன்னு சொன்னார். ஜனங்களை வந்து ஒரு குரங்காட்டி மாதிரி ஆகிட்டார். அதாவது தட்டுனா தட்டு, திரும்பி பார்த்தோன்னா தட்டுறாங்க, அது மாதிரி. இன்னும் அவரால் ட்ரை பண்ணி பார்த்தாரு, முடியல. பார்க்கலாம் அடுத்த வாரம் என்ன பண்ணுவாரோ தெரில. இதே மாதிரி நான் பெரிய பூட்டை எடுத்து பூட்டுற வேண்டியது தான், வேறு வழி கிடையாது. இவ்வளோ பேர் வச்சு சாப்பாடு போடுறத விட கம்முன்னு இப்போ கதையை முடிச்சு 51 நாளாக 52 நாள் என்ன பார்த்துவேன் பில்லு இந்த வாங்கிட்டு போங்க. ஸோ அப்புறம் நான் வேறு என்ன பண்ணிடுவேன். நல்லாவே இல்லைங்க, மொத்தத்தில் ஜீரோங்க. இதில் வேறு அவங்க சொல்லிக்கிறாங்க உள்ளே இருக்குங்க 8 இது வரைக்கும் நான் இந்த 8வது சீசன் தான் பெஸ்ட்டு, 7 சீசனாக இப்படிலாம் இல்லை. இதுக்கு முன்னே டீச்சரு ஸ்கூல் இது டாஸ்க் நல்லா இருந்தது. ஸ்கூல் டாஸ்க்குன்னா நல்ல ஒன்றுமே கிடையாது. ராஜா டாஸ்க் ஒன்றும் புரியல, என்ன பேசுகிறோம் அவங்களும் புரியல, இவங்களும் புரியல. போன வாட்டினா ஏதோ கொஞ்சம் ரசித்த மாதிரி இருந்தது. அந்த இந்த ராஜா டாஸ்க்லாம் இருந்தது, அது நல்லா இருந்தது. ஒன்றுமே நல்லா இல்லைங்க. இது வரைக்கும் செலக்ட் பண்ணால் நம்பர் 1 இந்த ஜூலி அந்த அது இந்த அந்த சீன் நல்லா இருந்தது. ஓவியா அது நம்பர் 1ஆக இருந்தது. அதுதாங்க அப்படி தாங்க இருக்கணும் கேம். இது வந்து கேமரா இருக்குது தெரியுது, எல்லாம் சேஃப் கேம் ஆடுறாங்க. யாராவது ஒன்று திட்டாங்க. நேற்று கூட பாருங்களேன், அந்த தினேஷ் வந்து அந்த பையனை திட்டார். அதாவது நீ சாரி சொன்னதை நான் கேட்டேன்னு, அவன் சொல்லவே இல்லைன்றான். இந்த பொண்ணு சொல்ல அவர் சொல்லலைன்னு. கடைசியில் இல்லை கேட்டாமல் இருந்துட்டு அவங்ககிட்ட போய் டப்புன்னு சாரின்னு கேட்குறாரு. இன்னும் உடனுக்குடனே சாரி ஆகிட்டு எல்லாம் ஒன்றாயிடுறாங்க. இதுக்கு இவர் பாவம் சேர்த்து என்ன சொல்கிறார், எல்லாம் சிங்கிளாக ஆடுங்க, அடிச்சு தள்ளுங்க, என்ன ஆக போகுதுன்றார். எல்லாம் தலாட்டுறாங்க, வாதா ஓகே ஓகே வாதானே. ஆனால் அதே மாதிரி தான் ஆடுவாங்க. இது ஒன்றும் புரியல பாவம். ஏதோ அவங்க இதில் நம்ம ஏன் சொல்லுவாங்க, நம்ம ஐடியா கொடுத்து அப்புறம் 51 நாள் அவங்களே கதையை முடிச்சுட்டு இது வரைக்கும் பில்லு வாங்கி போன்னு சொல்லுவாங்க. ஒன்றும் இல்லை, கேம் இல்லை. அதே மாதிரி நான் நேற்று அந்த பொண்ணு எலிமினேட் பண்ணுறாங்க. அது ஒன்றும் சீட்டுக்குள்ளே புரியாமல் நீ வந்துடுமா வெளியின்னு வந்துட போகுது. இதுக்கு இன்னும் பெரிய ஒரு கேடே மாதிரி வச்சு யார் யாருன்னு 4 பேர் நிற்க வச்சு ஒரு பெரிய கத்தி ஒன்று கொடுத்துட்டாங்க. இந்த கத்தி எடுங்க, ஒரு வித்தியாசமாக ஒரு கத்தி இருக்கணும். எடுத்தால் அந்த யார் அவுட் ஆகிறானோ அந்த பொண்ணுக்கு மட்டும் அந்த அப்படியே ரத்தம் பாஞ்சா மாதிரி அப்படியே உடனே நீ தான் அவுட்டுணும். இது ஆல்ரெடி